இப்படி கிராமங்களில் இந்த மாதிரியான தடுப்பு சுவர்களை எழுப்புகிற வழக்கம் வட மாவட்டங்களில் அவ்வளவு கிடையாது. தமிழ்நாட்டில் மேற்கு மாவட்டத்தில் கூட கிடையாது. தென் மாவட்டங்களில் தான் இந்த மாதிரியான வழக்கம் இருக்கும். அதை கண்டறிந்து பல இடங்களில் இந்த மாதிரியான போராட்டங்கள் நடத்தி அந்த சுவர்கள்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி இப்படியான ஒரு சுவர் அந்த செய்திகள்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகும் இப்படி கட்டப்படுதுன்னு சொன்னால், காலம் காலமாக அவருடைய பொது பயன்பாட்டில் இருந்து வந்த நிலத்தை மீட்பதற்கு தங்களது வழிபாட்டு தலத்தை மறைத்து இருக்கிற அந்த தீண்டாமை சுவரை அகற்றுவதற்கு அருகில் இருக்கக்கூடிய தெருவிற்கும் தங்களுடைய தெருவிற்கும் இருந்த அந்த இணைப்பு பாதையை ஆக்கிரமித்து மறைத்து கட்டப்பட்டிருக்கிற அந்த தீண்டாமை சுவரை அகற்றுவதற்கு எல்லா உடம்புலையும் ஒரே ரத்தம் தானே. நம்ம பெருசாக பேசிக்கிறோம் இல்லையா? தமிழ்நாடு மண் எப்படிப்பட்ட மண் தெரியுமா? பெரியார் களமாடிய மண் என்று சொல்கிறோம், சமூக நீதிக்கான மண் என்று சொல்கிறோம், அப்புறம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேர குழந்தைகள் களமாடிய மண் என்று சொல்கிறோம், கண்ணிய தமிழர் காகிதம் இல்லத்துடைய மண் என்று சொல்கிறோம். அப்படி சொல்லிட்டு என்ன சோறு என்னங்க, என்ன சோறு இது? அப்போ இது யாருக்கான போராட்டம்? உங்கள் போராட்டம் வெற்றி பெறணும். எனக்கு பின்னால் ஆலய கருத்துலாம் சொல்றதுக்காக இருக்கிறாரு. உண்மையிலே எனக்கு பேசவே முடியலங்க. என்னடா இது? கலிகாலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ இப்பவுமே